ஓய் ஐ லவ் யூ. Love you too. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான். ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி பிப்ரவரி 6 முதல் உலகமெங்கும். அந்த மொமெண்ட் என்னன்னா, ஓகே பாய் 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 சொல்லிட்டேன், வெளில போயிட்டாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் தான் தோணுது, ஐயோ கடைசியா ஒரு எப்பவுமே அந்த கடைசியா பாய் சொல்லுவாங்க, அந்த பாய் மிஸ்ஸிங் அப்படின்னு. ஓய் அவங்க ஐ லவ் யூ. Love you too. நண்பியே எந்த நண்பியே அந்த சாங் போட்ட உடனே ஷேடோல இருந்து அந்த சன்லைட் வெளில வர்றாங்க. அர்ச்சனா எனக்கு Definitely my lucky charm. அவர் கிட்டக்க blessings வாங்கிட்டு போயிட்டு வர எந்த ஒரு ஒர்க்குமே எனக்கு சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். blessingsலாம் சொல்லி அவங்க என்ன ஏதோ வேற மாதிரி பார்க்க போறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு தாண்டி ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை அவர் காட்டிட்டு வந்துட்டாரு. I felt really proud when people started saying it was an unfair eviction when he was evicted. கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பிரதர். யா ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. சரி, வீட்ல பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட அவங்களும் பேசுறாங்க, இவங்க தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு. அது வந்து இன்னைக்கு Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian. The signature celebration. Hospitality partner Sims Vadapalani. Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Topi Vappa Biryani. Snacks partner Chennai Gulfi. So அடுத்த சர்ப்ரைஸ் ரெடியா இருக்கீங்களா? எஸ் Yes. அருண் பிரதனுடைய ஹார்லி டேவிட்சன் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். ஹார்லி குயின் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இல்ல ஆக்சுவலா ஹார்லி குவின் அப்படிங்கிறது ஒரு ஒரு எனக்கு நான் வந்து படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கிறது. அப்படி நான் பார்த்த படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபேவரட் கேரக்டர்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து இந்த ஹார்லி குவின் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர். ஓகே. கார்ட்டூன் கேரக்டர், அது ஒரு காமிக் கேரக்டர். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த ஜோக்கர் அந்த ஃபிலிம் பார்த்தோம். ஸோ ஹார்லி குவின் அந்த அந்த சீரீஸ் அதை பார்க்குறப்போ எனக்கு அந்த 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 ஒரு பர்டிகுலர் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவங்களை பார்க்கும்போதும் அதே ஒரு ஃபீல் இருந்தது. அந்த ஒரு அதே கைண்ட் ஆஃப் ஒரு 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 எனர்ஜி, ஒரு 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 மேடான ஒரு 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 அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், பாசிட்டிவிட்டி. எனக்கு அது வந்து என்னோட கண்ணுக்கு அது தெரிஞ்சனால நான் யூஸ் டு கால். வாவ். இந்த வருஷம் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க பிரதர். 2000 இந்த இயர் ஸ்டார்டிங்கே எனக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இயர். நான் பிக் பாஸ்க்குள்ள தான் இந்த இயரை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த இயர் எங்க 2 பேருக்குமே நிறைய விஷயங்கள் நாங்க வந்து we are focused on so many things. எங்க கெரியர் வைஸும் சரி, அண்ட் யா ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கு. சரி, வீட்ல பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட அவங்களும் பேசுறாங்க. ஸோ கூடி சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு ஆக்சுவலி இதுதான் நாங்க 2 பேரும் நான் இது நிறைய தடவை ஏன் நான் ரொம்ப சைலண்டா இருக்கேன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மொமெண்ட் நான் ரொம்ப நாளா ட்ரீம் பண்ணியிருக்கேன். நாங்க we were very sure that we are not going to tell about this until we are sure about it. ஸோ அதனால வெளியில சொல்லவே இல்லை. பட் இருந்தாலும் ஒரு பொண்ணா மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்ல, இவங்க தான் என் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றதுக்கு. அது வந்து இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கும் போதே எனக்கு ரொம்ப சரியலா இருக்காது. ஸோ ஐம் ஜஸ்ட் சோக்கிங் இந்த மொமெண்ட். அதனால எனக்கு எதுவும் பேசவே வர மாட்டேங்குது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ரெட் நூல் செலிப்ரேட்டிங் அருண் பிரசாத் ஈவென்ட்ல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கப்பல். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. நாங்க ஒண்ணா உட்கார்ந்து கொடுக்கறதா, அந்த பாக்கி எனக்கு தானே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது. வாவ், கிரேட். Thank you. So happy, like Red Nool எங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அமைஞ்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். ஸோ அர்ச்சனா சொல்லுங்க, எவ்வளோ ஹாப்பியா இருக்கு அருண் பிரதர் 98 டேஸ் உள்ள இருந்துட்டு வெளியில் வந்திருக்காங்க? ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருந்தது எனக்கு. ஏன்னா உள்ள போகும்போது he had so many doubts. இது கரெக்டா பண்ண முடியுமா, நல்ல 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 ஒரு விஷயம் நடக்குமா அப்படின்ற ஒரு நிறைய டவுட்ஸ் அவருக்குள்ள இருந்தது. பட் ஏதோ ஒரு வகையில் ஐ வாஸ் வெரி ஷியோர் அபவுட் ஹிஸ் ஐ நோ ஹிஸ் கேரக்டர் ரியலி வெல். ஸோ அதனால இது கண்டிப்பாக திஸ் வில் கோ இன் அ நைஸ் வே அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுக்கு தாண்டி ஒன்று பண்ணுவாங்கல்ல, அதை அவர் காட்டிட்டு வந்துட்டாரு. ஐ ஃபெல்ட் ரியலி ப்ரவுட் வென் பீப்புள் ஸ்டார்டட் சேயிங் இட் வாஸ் அன் அன்ஃபேர் எவிக்ஷன் வென் ஹி வாஸ் எவிக்டட். அந்த டைமில் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ யா,
நிறைய எமோஷனல் மூமெண்ட்ஸ் நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் யூ ஆர் லக்கி சாம் அப்படின்னு காலில் விழுந்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து பயங்கர கியூட்டா இருந்தது. எப்பவுமே அப்படிதான், வெளியில இருக்கும்போது அப்படிதான் இல்லையா? எந்த ஒரு பண்றதா இருந்தாலும் brother ஆமா. கிட்ட ஏன்னா சொல்லிட்டு. நான் ஃபுல்லா டெலிவிஷன் நம்ம ஆங்கர் பண்ணலாம். நமக்கு ஆக்டிங்ன்றதே நான் அந்த டைம்ல யோசிக்கவே இல்ல. ம்ஹும். அப்படி இருந்த என்ன வந்து ஃபர்ஸ்ட் சினிமா மேல ஒரு லவ் கொண்டு வர்றதுக்கு மெயின் காரணம் இவர்தான். ம்ஹும். அவர்தான் சினிமாவை பத்தி நிறைய பேசி 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 ஐ ஸ்டார்டட் ஃபாலோயிங் இன் லவ் வித் சினிமா. அண்ட் நான் முதல் படம் சைன் பண்ணப்போ இவர்தான் என்னை வந்து அதுக்கு மோட்டிவேட் பண்ணனால ஐ காட் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ். ஸோ இது 2வது படம். ஸோ ஹீஸ் டெஃபினெட்லி மை லக்கி சாம். அவர் கிட்டக்க பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போயிட்டு வர எந்த ஒரு ஒர்க்குமே எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லா தான் முடியும். Wow, wow. ஸோ ஆக்சுவலா நீங்க ஒரு படம் ப்ராஜெக்ட் போறதுக்காக பிளெஸிங் வாங்கி போனீங்கல்ல? Wow. ஆக்சுவலா எனக்கே ஷாக், இவங்க உள்ள வரதே எனக்கு தெரியாது. ஆக்சுவலா உள்ள ஏன்னா வருவாங்களான்னு தெரியாது. பட் வந்த உடனே ஷாக். திடீர்னு அது என்னமோ பிளெஸிங்ஸ்லாம் சொல்லி அவங்க என்ன ஏதோ வேற மாதிரி பார்க்க போறாங்க. இட்ஸ் நாட் பிளெஸிங்ஸ். ஹீஸ் ஆடிங் சோ மச் ஆஃப் பவர் டு இட் ஆக்சுவலா. அதான் முக்கியம். ஆக்சுவலா அது நான் இவ்வளவு அது எப்படி சொல்றது, அது ஒரு தன்னடக்கம் வேற எதுவும் இல்ல 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 அவங்க எல்லாம் இப்படி என்ன எப்படி பார்ப்பாங்க, அப்படியே ஒரு 80s 90s காலத்துல. ஐயோ, அப்படிலாம் இல்ல bro. பிளெஸிங்லாம் இல்ல, ஆக்சுவலா அது ஒரு டோக்கன் ஆஃப் லவ் தான். அவங்க வந்து அது அங்க அதுவும் அவங்க உள்ள வந்து அந்த மாதிரி லைக் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஷாக். ஐயோ என்ன எல்லாம் பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவர் வந்து அந்த உள்ள நீங்க வந்து ஷூ போடாம கார்ல உட்கார்ந்துருப்பீங்க, இவங்க உள்ள வரும்போது நீங்க ஷூ போட்டு பொறுமையா எந்திரிச்சு வெளியில வருவாரு. ஆமா, நான் தூங்கிட்டேன் ஒரு கட்டத்துல. நான் தூங்கிட்டேன். அடுத்து யார் வருவாங்க சரி, நம்ம ஏன்னா ஆப்வியஸா இவங்க பிஸியா இருப்பாங்க, வெளியில படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இருப்பாங்களா இல்லையான்றது தெரியாது. இன்னொன்னு அப்பா அம்மா வந்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் யார் வர போறாங்கிறது அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் அப்போ வந்து நண்பி அந்த சாங் போட்ட உடனே நான் ரொம்ப எனக்கு தெரியும் வர சான்ஸ் இருக்குன்னு. பட் எக்ஸைட் ஆகக்கூடாது. ரொம்ப எக்ஸைட் ஆகி போயிட்டு வேற யாருக்காவது இருந்ததுன்னா நம்ம வந்து ஐயோ சரி மொக்க வாங்கிடுவோம். ரொம்ப காமா தான் வந்தேன். கதவு திறந்தா நான் ஃபர்ஸ்ட் இவங்களை பார்க்கல. இவங்க வந்து ஷேடோல இருந்தாங்க, பின்னாடி ஈரோடு மகேஷ். நான் ஃபர்ஸ்ட் ஈரோடு மகேஷனை தான் பாக்குறேன். ஓ இவர் வந்திருக்காரு போல, ஓகே அப்படின்னு கேஷுவலா இருக்கேன். அப்புறம் முன்னாடி பார்த்தா ஷேடோல இருந்து அந்த சன்லைட் வெளில வர்றாங்க. தான் அர்ச்சனா. எனக்கு உள்ள ஒரு 70 days இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு டோட்டலாவே இவங்களோட ஃபேஸ் வந்து எப்படி சொல்றது, கடைசியா பாய் சொல்லும் போது அந்த ஃபேஸ் ஞாபகம் இல்ல. பேசிக்கா ஒரு போட்டோஸ்ல இருக்க ஃபேஸ் இருக்கும், அந்த ஃபேஸ் தான் ஞாபகம் இருக்கு. ரிலேட்டே பண்ண முடியல. ரொம்ப குட்டியா யாரோ ஒருத்தவங்களுக்கு யாரோ ஒரு தங்கச்சி யாரோ ஒருத்தவங்க போல அப்படின்னு நினைச்சா பார்த்தா இவங்க எனக்கு இல்லம்மா, வேற யாருக்காவது யாரோ ஒரு ஃபேமிலியில இருந்து யாரோ ஒரு சிஸ்டரோ இல்ல யாரோ ஒரு ஃப்ரெண்டோ வந்திருக்காங்கன்னு மைண்ட் செட்ல தான் பார்த்தேன். ரொம்ப ஷாக்கிங் ஆக்சுவலா. உள்ள வெளியே நான் பார்த்ததை விட உள்ள பிக் பாஸ்குள்ள நான் அவங்களை பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் சோ ஹாப்பி. அண்ட் எனக்கு என்ன சொல்றது, என் கண்ணுக்கு அவங்க ரொம்ப இன்னும் அதிகமான ஒரு பியூட்டியா தெரிஞ்சாங்க. வெளியில யதார்த்தமா பாக்குறதை விட அந்த சிச்சுவேஷன்ல நம்ம உள்ள ஒரு 70 நாள் நம்ம உள்ளே இருந்திருப்போம், யாரையுமே பார்க்கல. அப்போ வெளியில இருந்து வர்றவங்க அதுவும் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்றப்போ அவங்க உண்மையிலேயே அந்த மொமெண்ட் வந்து அந்த டே ஃபுல்லா செம. கரெக்ட். உங்களுக்கு எப்படி இருந்தது அருண் பிரதர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது? கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? ரொம்பவே இருந்திருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது அது உண்மையிலேயே அந்த 3 மாசம் ஓடிடாதா இல்ல நான் எங்கேயாவது ஓடிடலாமான்ற மைண்ட் செட்ல தான் இருந்தேன் உண்மையிலேயே. அதுக்கப்புறம் when I went inside Big Boss இவரை பார்க்கறதுக்கு, அப்பதான் I felt like it was all worth it. ஓகே என்னதான் இருந்தாலும் வெளியில whatever happened it was all worth it. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எனக்கு ஒரு 5 நிமிஷம் விட்டா போதும் நான் போய், ஏன்னா எனக்கு தெரியும் நான் அடுத்த நாள் ஷூட்டிங் கிளம்புறேன்னு. என் மனசுக்குள்ள அந்த வாய்ட் இருந்துட்டே இருந்தது. ஐயோ அவர் இல்லையே, அவர்கிட்ட பார்க்க முடியல. I was not even able to convey that நான் அந்த ஷூட்டுக்கு போறேன் அப்படின்றத கன்வே கூட பண்ண முடியல. ஸோ அந்த மைண்ட் செட்லேயே தான் நான் வரேன். அண்ட் அவரை மீட் பண்ணுறது கரெக்டாக அதுக்கு முன்னாடி நாள்னும் போது இது வந்து சம்வேர் யூனிவர்ஸ் தான் ஏதோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் தான் உள்ளே போனேன். உள்ள போய் என்ன பண்ணணும்னு நினைச்சேனோ உள்ள அந்த காலடி எடுத்து வச்சோடனே இவரை பார்த்தா மறந்துருச்சு. அதுக்கப்புறம் அது எல்லாமே வந்து அங்க அங்க இயல்பா நடந்த விஷயங்கள். ஆமா, நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே மொத்தமா மறந்துருச்சு, இனிமே ஃப்ளோல போயிட வேண்டியதுதான் அப்படின்னு. ஃப்ளோலயே போனோம் நாங்க 2 பேரும். இட் வாஸ் ரியலி நைஸ். டிஃப்ரெண்டா இருந்தது. ஏன்னா நான் அந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கேன், இவரு வெளியில இருந்து பார்த்திருந்தாரு. இப்ப எங்க 2 பேருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஸோ வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும், வீட்டுக்கு வெளியில இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்ப கூட நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், எது இருக்கலே கஷ்டம், வீட்டுக்குள்ள இருக்கிறதா வீட்டுக்கு வெளியில இருக்கிறதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தேன். அவர் வெளியில இருக்கிறதுன்னு சொல்லி வெளியில இருக்கிறது தான் உண்மையிலே வெளியே இருக்கிறது தான் கஷ்டம். நான் வெளியே இவங்க உள்ள இருக்கப்ப நான் வெளில இருந்தேன். பட் நான் வெளியே இருக்கிறத விட நான் உள்ள இருக்கப்ப இவங்க வெளியே இருக்கப்ப அது ரொம்ப இவங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஏன்னா
அது வெளியே இருக்கும், உண்மையிலே கஷ்டம். கொடுமையான ஒரு விஷயம். ஸோ நம்ம நிறைய இன்னும் உங்களை பத்தி நிறைய நம்ம தெரிஞ்சுக்க போறோம், பேசிக்க போறோம். அதுக்கு முன்னாடி அருண் பிரதருக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். இந்த ஈவெண்ட் ஃபுல்லாவே அவருக்கு வந்ததுல இருந்து சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் வந்து நாங்க கொடுத்துட்டே இருக்கோம். அடுத்த சர்ப்ரைஸ் வந்து ரெடியா இருக்கு. அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒன்னே ஒன்று மட்டும் ரீக்ரியேட் பண்ணணும்னு ஆசை. நான் பிரதர் கிட்ட வந்தோடனே சொல்லியிருந்தேன், நீங்க எல்லாம் போயிட்டீங்க, வந்து பார்த்து முடிச்சுட்டு போயிட்டீங்க. இவர் வந்து தீபக் அண்ணா கட்டி பிடிச்சிட்டு ஓய் அப்படி மாதிரி நீங்க கேட்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஐ லவ் யூ அப்படிவீங்க, நீங்க திருப்பி வந்து ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் ரீக்ரியேட் பண்ணீங்கன்னா சந்தோஷமா இருக்குங்க. இல்ல அந்த மொமெண்ட் என்னன்னா, ஓகே பாய் 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 சொல்லிட்டேன், வெளில போயிட்டாங்க. வெளில போனதுக்கு அப்புறம் தான் தோணுது, ஐயோ கடைசியா ஒரு எப்பவுமே அந்த கடைசியா பாய் சொல்லுவாங்க, அந்த பாய் மிஸ்ஸிங் அப்படின்னு. சோ அதான் ஓய் அங்க இருந்து அவங்க ஐ லவ் யூ லவ் யூ டு அண்ட் ஒரு சின்ன ஒரு மீம் செக்மெண்ட். ஸோ மீம் பார்த்து நம்ம என்ஜாய் பண்ண போறோம். அருண் சாருக்கு வந்து மீம் வந்திருக்கு, அதை பார்த்து நம்ம எல்லாம் அதுக்கு உங்களோட ரியாக்ஷன் என்னங்கிறதும் நீங்க வந்து பார்த்துட்டு சொல்லலாம். எப்படி எல்லாத்துக்கும் முன்னாடியே ரியாக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இன்சைட் பிபி ஹவுஸ் ஏங்க சாக அடிக்கிறீங்க என்ன ஃபர்ஸ்ட் மீமே எப்படி போட்டுருக்காரு பாருங்க. அவர் இன்னும் இதெல்லாம் பார்க்கவே இல்ல. அப்படியா? ஆமா, வெளியில வந்து இந்த எபிசோட் வந்து எதுவுமே பார்க்கல. பார்க்கலையா? எபிசோட்ஸும் பார்க்கல, டோட்டலாவே நான் என்ன எதுவுமே பார்க்கல. நீங்க ரெண்டு பேரும் தனியா சோஃபால உட்காருக்கும் போது அவங்க கொஞ்சம் பொசசிவ் ஆனாங்களா? ஆமா, அந்த மேட்டர் தான் போயிட்டு இருக்கீங்க. ஓ அப்படியா? ஆமா ஆமா, உங்களுக்கு புரியாது, அவங்களுக்கு புரியும். சொல்லுங்க அர்ச்சனா, கம் ஆன். அதுதான் ரியாக்ஷன். சோ அடுத்த மீம். ஐயோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிய ஆரம்பிக்குது. வீட்ல போய் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியரா புரியும். எடுத்து போடுங்க, எடுத்து தனையும் நடிப்பே எல்லாம் அந்த செக்மெண்ட்டுக்காக மட்டுமே அப்படிங்கிற மாதிரி. ஓ அவுட் சைடு அர்ச்சனா டிவி தூக்கி உடைப்பாங்க பாருங்க. எங்கப்பா I was this close. சீரியஸ்லி அவ்வளவு ஆங்கிரியா இருந்தீங்களா? வெரி வெரி. நான் ரொம்ப பொசசிவ் பேசிக்கா. அருண் வெளியில வரட்டும். ஆக்சுவலா உள்ள இருக்கும்போது நமக்கு இப்படி ஒரு ஐடியாவே தெரியாது. நம்ம நான் நீங்களும் பேசிட்டு இருக்கோம்ல, இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், நம்ம கேஷுவலா பேசிட்டு இருக்கோம். கட் பண்ணி நம்ம ஒரு 10 நாளுக்கு அப்புறம் வெளில வந்தா இந்த வீடியோ வந்து நம்ம 2 பேரும் லைக் பாக்குற ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம கேஷுவலா தானே பேசணும், இது வேற மாதிரி கண்டென்ட்டா மாறுது அப்படிங்கறப்ப நமக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உள்ள அதெல்லாம் தெரியாது, நம்ம சாதாரணமா பண்ணுவோம். பெரிய இருந்துச்சா பாத்தீங்களா? ஷாக்கிங் இல்ல ஆக்சுவலா இல்ல போல. நான் போகும்போது நான் சொல்லிட்டு தான் போனேன், என்னன்னா I'll play this game without any distractions. கண்டிப்பா நான் கான்ஷியஸா கேம்லயும் சரி ஏன்னா ஒரு உள்ள போறோம்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லா மக்கள் முன்னாடியும் நான் இதுதான் அப்படின்னு காமிக்க போறோம், இதுதான் என் கேரக்டர், இதுதான் என் பர்சனாலிட்டி அப்படின்னு. ஸோ கண்டிப்பா I'll make sure நான் வந்து ஒரு டீசென்டான கேம் விளையாடுவேன் அப்படின்னு. ஆனா வெளில வந்தோடனே பார்த்தோன்னா அடப்பாவிகளா என்னடா இதெல்லாம், அதுக்குள்ள எப்படியோ போஸ்டர் அடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி இத பத்தி சொல்லி சொன்னாங்க, ஹிண்டா அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சொன்னதுக்கே ஷாக் ஆயிட்டோம். ஐயோ இல்லங்க இல்லமா. சோ அதனால அந்த மாதிரியான கிளிப்ஸ் எதுவுமே இவர் கண்ணுல படாத மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டு. சூப்பர். இப்ப கண்ணுல பட வச்சிட்டாரு ப்ரொடியூசர். சோ இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக கொடுக்க காத்துட்டு மாதிரியா? இந்த மாதிரி இல்ல, இந்த மாதிரினா போதும் ப்ரோ. பிரத்யேகமா இந்த சர்ப்ரைஸ் வந்து செட்டில் டவுன் ஆவறதுக்கு முன்னாடி கோவப்படுத்திட்டீங்களே ப்ரோ. ஐயோ இல்ல கோவம் இல்லங்க, இது ஒரு காதல் தானே, காதலின் வெளிப்பாடு தானே அப்படிங்கிற மாதிரி. ஸோ இன்னும் நிறைய உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்கு, செக்மெண்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி அருண் ப்ரோக்கான அந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ நீங்க கீழே உட்காந்து அழகா அருண் ப்ரோட அந்த பியூட்டிஃபுல் மூமெண்ட்டை நீங்க என்ஜாய் பண்ண போறீங்க. எஸ், தேங்க்யூ. Red Nool celebrating Arun Prasad. Title sponsored by Kian, the signature celebration. Hospitality partner Sims Vadapalani. Batmam. Surprise partner Chennai Surprise. Food partner Toppivappa Biryani. Snacks partner Chennai Gulfi. கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான், ஆனா கியான் தி சிக்னேச்சர் செலிப்ரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க. மோஸ்ட் அஃபோர்டபுள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும். லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி February 6 முதல் உலகமெங்கும்.